வணக்கம் மக்களே. நுரையீரல் ஆரோக்கியம் நம்ம எல்லாருக்கும் தேவை அல்லவா? ஸோ கண்டிப்பாக நம்ம சுவாசிக்கக்கூடிய காற்று ரொம்ப ஆரோக்கியமான விதத்தில் போகிறதுக்கு நுரையீரல் ரொம்ப உதவுது. ஸோ அது மட்டும் கிடையாது, நம்மளுடைய உடலை முக்கியமான பார்ட் அப்படின்னா நுரையீரலும் ஒன்று. அது மாதிரி நுரையீரலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன, என்ன மாதிரியான பிரச்சனைகள் நமக்கு வந்தால் அது நோய்களை ஏற்படுத்தும். அதே மாதிரி நுரையீரலை சுத்திகரிக்கக்கூடிய உணவுகள் என்னென்ன அப்படின்ற மாதிரியான சில விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இது போன்ற தகவல்கள், ஆரோக்கியமான விஷயங்களை தினம்தோறும் பார்க்கலாம். சுத்தம் சுகம் தரும். தினமும் இருமுறை குளிக்கணும். தேவைப்படும் போது எல்லாம் முகம், கை, கால் எல்லாம் கழுவணும். சுத்தம் அப்படின்றது வெளிப்புறது மட்டும் கிடையாது, நம்மளுடைய உள்ளுறுப்புகளும் சுத்தமாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சுத்தமாக வச்சுக்கணுன்னா என்னங்க, நான் சொன்ன மாதிரி மாசு நிறைந்த காற்று, வாகன புகை, சிகரெட் புகை, நுரையீரலை அழுக்காக படியக்கூடிய இந்த கழிவுகள்லாம் நம்ம நீக்கணும் அப்படின்றது தான் அர்த்தம். ஸோ வாங்க எந்த மாதிரியான ஆரோக்கியமான விஷயங்களை எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நுரையீரலை ரொம்ப பாதிக்கப்படுத்தக்கூடிய விஷயங்கள் அப்படின்னா இந்த ட்ரிங்க்ஸ் பண்ணுறதும் ஸ்மோக்கிங்கும் தாங்க. ஸோ ரொம்ப ஒரு கெட்ட விஷயம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதிகமாக குடிக்கிறது உங்களுடைய நுரையீரலை பாதிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் நுரையீரலில் பிரச்சனைகள், நுரையீரல் புற்றுநோய், நமக்கு பார்த்திங்கன்னா அசுத்தம் அடைகிறது, இந்த மாதிரியான ஒரு தீங்கு நம்மளுடைய நுரையீரலுக்கு ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான உணவுகளை நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா முதல் விஷயம், முட்டைக்கோஸ் குடும்பத்தை சேர்ந்த இந்த காய்கறிகள், இதழ்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ முட்டைக்கோஸ், ப்ராகோலி, காலிஃப்ளவர் இவற்றில் ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்கள் நிறைஞ்சிருக்குது. இது நுரையீரலில் உள்ள நச்சுகளை அகற்றும் அதிகமான சத்து காணப்படுது. புற்றுநோயை உருவாக்கக்கூடிய கார்ஜியோனன் என்ற காரணியை அழித்து செல்களுக்கு பாதுகாப்பை தரக்கூடிய ஒன்று. பூச்சிக்கொல்லி தெளிக்கப்படாத ஆர்கானிக் காய்கறிகளாக வாங்கி சாப்பிட்றது நல்லது. ஸோ இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லாமே பார்த்திங்கன்னா கலப்படம் நிறைந்த ஒரு உலகமே ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை அவாய்ட் பண்ணுறது நல்லது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒமேகா 3 கொழுப்பமிலம் நிறைந்த உணவுகள், பூண்டு எடுத்துக்கிறது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு மூலிகை பொக்கிஷமாங்க. உடலில் இயற்கையாகவே எதிர்ப்பு சக்தியை உருவாக்கும், உடலை ஏற்படக்கூடிய வீக்கத்தை குறைக்கும், கெட்ட கொழுப்பை கரைத்து ஆரோக்கியமாக வைக்கும். உடலில் அவ்வப்போது சிறிது பூண்டை சேர்த்து வர நுரையீரல் புற்றுநோய் வராமல் தடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இருக்கக்கூடிய அலிசின் சத்து ஒரு பார்த்திங்கன்னா நேச்சுரல் ஆன்டிபயாட்டிக்காக இருந்து பாக்டீரியா மற்றும் பூஞ்சை தொற்றுகளிலிருந்து நுரையீரலை பாதுகாத்துக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் பூண்டை எடுத்துக்கிறது அவ்வளோ நல்லதாங்க. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஞ்சி. பூமிக்கு அடியில் விளைவக்கூடிய இந்த ஒரு கிழங்கு ஒரு ரொம்ப சூப்பரான விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்கள், நுரையீரல்லாம் பார்த்திங்கன்னா படிந்திருக்கக்கூடிய கழிவுகளை அகற்றும், நுரையீரல் வீக்கத்தை குறைக்கும், நுரையில் இருக்கக்கூடிய மிகியூஸ் மற்றும் இந்த மாதிரியான திரவத்தை குறைக்கக்கூடிய தன்மை இஞ்சியில் இருக்கக்கூடிய சிஞ்சரால் சத்தில் காணப்படுது. ஆஸ்துமா நோயாளிகள் சுலபமாக சுவாசிக்க இஞ்சை உணவில் சேர்த்துக்கொள்ளலாம். அதுக்கப்புறம் சுவாச பாதையை சீராக்கக்கூடிய டீ, ஜூஸு இதெல்லாம் எடுத்துக்கிறது நல்லது. அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் நிறைந்த உணவுகள் நுரையீரலுக்கு மட்டும் கிடையாது, உடலில் உள்ள அனைத்து உறுப்புகளுக்கும் நன்மைகளை செய்யக்கூடிய சக்தி இது. நுரையீரல் செயல்பாட்டை சீராக்க உதவும், நுரையீரலை ஏற்படக்கூடிய வீக்கங்கள் போன்றவற்றை குறைப்பதற்கு உதவும். அனைத்து வகையான மீன்கள், பாதாம், வால்நட் போன்ற நட்ஸ் வகைகளை நம்ம எடுத்துக்கிறது நமக்கு போதுமான விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் என்ன, தண்ணி குடிக்க வேணுங்க. ஸோ உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னாவே தண்ணீர் அவசியம். ஸோ நுரையீரல் மட்டும் கிடையாது, இதயம், அதுக்கப்புறம் தசைகள் வலிமையாக இருக்க, நம்ம உயிர் வாழ்வதற்கே தண்ணீர் அவசியம்னு சொல்லும் போது இதெல்லாம் நம்ம பார்க்காம இருக்க முடியுமா? அதனால் ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் 4லேருந்து 5 லிட்டர் தாராளமாக குடிக்கலாம். அதுக்கு மேலேயும் கூட குடிக்கலாம், தப்பு கிடையாது. ஸோ நம்மளுடைய உடல் நீர் சத்து நிறைஞ்சு காணப்படுது. அதனால் நம்ம தண்ணீர் எடுத்துக்கிறது அவ்வளோ நல்லது, ஆரோக்கியமான விஷயம், நுரையீரலுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆப்பிளில் என்ன இருக்குது, சத்து இருக்குது. ஸோ வைட்டமின்ஸ் அதிகமாக காணப்படுது. ஒரு சொட்டு ரத்தம் குறைக்கணும்னா ஒரு ஆப்பிள் தினமும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மையான விஷயம்தான். ஸோ அதிகமான ரத்தத்தை உற்பத்தி செய்து நம்மளுடைய நுரையீரலை பாதுகாக்கக்கூடிய எல்லாமே நுரையீரலுக்கு காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக ஆப்பிள் அப்படின்றது நம்ம எடுத்துக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஒரு ஆப்பிள்னால் வாரத்திற்கு 2-3 டைம் நம்ம
காய்கறிகளோ பழங்களோ எடுத்துக்கும் போது ஆப்பிளையும் வந்து சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் போமோகிரானட், இது கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும், எல்லாருக்கும் பிடித்த பழங்களில் ஒன்று. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நல்லா வந்து ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா பழங்களால் செய்யப்பட்ட இந்த ஜூஸை குடிக்கிறது நல்லது. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரியான ஸ்ப்ரைட்டு இந்த மாதிரியான ஜூஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு நல்ல ஃப்ரெஷ் ஜூஸாக பழங்களால் போட்ட ஜூஸாக நீங்கள் குடிங்க. இதுவே போதுமானது. நீங்கள் வந்து வாரத்திற்கு ஒரு டைம் நீங்கள் இந்த மாதிரி வெளியே போய் குடிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த மாதிரி ஜூஸை வந்து ட்ரை பண்ணுறது ஆரோக்கியமும் வந்து தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சளில் காணப்படக்கூடிய குர்குமின் இதில் அதிகமாக இருக்குது. மஞ்சள் ஆன்டி ஆக்சிடென்ட், ஆன்டி பாக்டீரியல் மற்றும் ஆன்டி வைரஸ் பண்புகள் அதிகமாக கொண்டு இருக்குது. அதோடு மஞ்சள் இருக்கக்கூடிய குர்குமின் ஆகியவை நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்கள் வராமல் தடுக்க உதவுது. அதனால் தான் வந்து சளி போன்ற மூச்சுக்குழல் மற்றும் நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும்போது நீராவி பிடித்தல் நம்மளுடைய முன்னோர்கள் வந்து நம்ம வந்து மஞ்சள் சேர்த்து கொண்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து மாத்திரை வாங்கியெல்லாம் பயன்படுத்துறதை விட இந்த மாதிரி இயற்கையாலான மஞ்சள், அதுக்கப்புறம் வந்து இஞ்சி, இது மாதிரியெல்லாம் போட்டு நம்ம வந்து ஆவி பிடிப்பதும் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் நமக்கு நுரையீரல் பிரச்சனையும் அண்ட விடாது. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கேப்சிகமில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்கள், ஆன்டி இம்ப்ளமெண்ட்ரி பண்புகள்லாம் வந்து காணப்படுது. இதயத்தை பாதுகாக்கக்கூடிய சக்திகள் அனைத்துமே வந்து இந்த ஒரு குடை மிளகாயில் காணப்படுது. குடை மிளகாய் வந்து நிறைய கலரில் இருக்கும். ஸோ வந்து எல்லாமே வந்து ஒரே மாதிரியான சத்துடையவை தான். அதனால் எது கிடைக்காதோ அதை நீங்கள் பயன்படுத்திட்டு வரலாம். அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் பூசணிக்காயில் கேரட்டை போலவே அதிக அளவிலான பீட்டா கரோட்டின், லூட்டின் போன்ற நூட்ட சக்திகள்லாம் வந்து அடங்கியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் ஆன்டி இம்ப்ளமெண்ட்ரி பண்புகள் நுரையீரலை பாதுகாப்பதோடு நுரையீரலை ஏற்படக்கூடிய தொற்றுகளை எதிர்த்து போராடக்கூடிய தன்மை வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து கண்டிப்பாக நம்ம பயன்படுத்தலாம். ஸோ மக்களே, குடைமிளகாயில் வந்து பார்த்திங்கன்னா வைட்டமின் சி வந்து நுரையீரலை பாதுகாக்கவும் நோய் எதிர்ப்பு ஆற்றலை அதிகரிக்கவும் வந்து செய்யக்கூடியது அப்படின்னு வந்து நமக்கு தெரியும். இந்த வைட்டமின் சி வந்து குடைமிளகாயில் மிக அதிகமாக இருக்கிறது மட்டும் கிடையாது, இதில் இருக்கக்கூடிய கரோட்டினாய்டுகள் வந்து நுரையீரல் புற்றுநோய் அபாயத்தை வந்து குறைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து முதல் 3 காரணம் நுரையீரல் பாதிக்க அப்படின்னு நான் சொன்னல, என்ன அதெல்லாம் ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர் அப்படின்னு சொன்னாங்க. அது என்ன கேன்சர்? நுரையீரல் புற்றுநோய் தாங்க சொல்ல வராங்க. ஸோ வந்து நுரையீரல் அவ்வளோ பாதிக்கப்படுது காரணமே வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் தான். இதை வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது. அதுக்கப்புறம் மது அருந்துபவர்கள், ஸோ கண்டிப்பாக மது அருந்துபவர்கள் வந்து தினமும் அருந்துபவர்களுக்கு தான் இந்த மாதிரியான நோய்கள் வந்து ஏற்படும். ஸோ வந்து வாரத்திற்கு ஒரு டைமோ மாதத்திற்கு ஒரு டைமோ இதை நம்ம வந்து ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா தப்பு இல்லை. தினந்தோறும் குடிக்கிறவங்களுக்கு இந்த ஒரு ப்ராப்ளம் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதனால் மக்களே, நான் சொன்ன விஷயங்கள்லாம் வந்து நல்லா ஞாபகம் வச்சுட்டு நுரையீரலை ஆரோக்கியமாக பாதுகாத்துக்கோங்க. ஏதாவது கழிவுகள் இருந்தாலும் கண்டிப்பாக வந்து விரைவில் வந்து வெளியேற்றிட்டு ஆரோக்கியமாக வளர்கிறது நல்லது. இந்த மாதிரியான விஷயங்களுக்கு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.